சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ரம்யா, அரோராலாம் இவங்க இந்த ஷோல வச்சுட்டு என்ன கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஆனா அவங்கள வச்சு ஒரு கன்டென்ட்மே வரப்போறது இல்ல. ஆனா பிரவீன் ராஜ எடுத்துட்டு இவங்கள ரம்யாவை ரீடெயின் பண்றாங்கன்னா என்ன ரீசன்னு No, புரியவே I மாட்டேங்குது. I think so. If at all அவங்க அவங்க ஏதோ இல்ல அவரு ஒண்ணு கேட்டாரு. ஏதோ ரம்யா பிளஸ் வெர்சஸ் எஃப்ஜேக்கு ஏதோ கண்டென்ட் வந்து மில்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நோ எனக்கு எனக்கு என்னமோ வாமிட் எனக்கு என்னமோ அது மாதிரி ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரிலாம் தோணல. எனக்கு அதை நினைச்சு பார்க்கவும் நல்லா இருக்க தோணல. அது ஏதோ எஃப்ஜே திவ்யா ஒர்க் அவுட் ஆகும். எஃப்ஜே திவ்யா ஒர்க் அவுட் ஆகும். யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகணும். ப்ரோ ஒரு நிமிஷம். பிளடி ஸ்வீட் ரொம்ப நேரமா பேசணும் ட்ரை பண்றாங்க. சார் கிட்ட பேசுங்க. ஓகே. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஆக்சுவலா உங்களுக்கும் சாம்பிளுக்கும் ஒரு பெரிய சாரி. முக்காவாசி நேரம் ஏதோ ஒரு ஒர்க்ல மாட்டிக்கிறேன். உங்க ஷோஸ்ல எப்படியாவது ஜாயின் ஆயிடலாம் தான் நினைப்பேன். ஆனா எங்கேயும் மாட்டிக்கிறேன், முடியல. நோ ப்ராப்ளம் சார், தெரியும், அண்டர்ஸ்டாண்ட். ஆனா நான் அதுக்கப்புறம் பொறுமையா கேட்பேன். அதுக்கப்புறம் ரெக்கார்டட் பிளேல கேட்டுட்டு இருப்பேன் என்ன போயிட்டு இருக்கு, என்ன பேசிட்டு இருக்குங்க. பட் எனிவேஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் திங் your honest neutral review நான் டெய்லி பாப்பேன் மிஸ் பண்ணாம. ஓ thank you so much. அது really good. நாங்க என்னெல்லாம் நினைக்கிறோம், என்ன கேள்விலாம் கேட்கணும்னு நினைக்கிறோமோ அது அப்படியே நீங்க கேட்கும்போது இட்ஸ் really good to watch. அப்படின்னா சொல்றீங்க. எனக்கு சில பேர் என்ன பார்வதி பிஆர்னு வச்சிருக்காங்க. எனக்கு ஒத்து போகுது. யாரு பார்வதி பிஆர்? எனக்கும் அப்படிதான் வச்சிருக்காங்க, என்ன பண்றது சார்? போஸ்டரே உங்களே சொல்லிட்டாங்களா? பரவாயில்ல. நான் வந்து பார்வதிக்கு பிஆர்னு சொல்லும் பொழுது பார்வதிக்கு ஏன்டா பிஆர், அது அவன் இதுக்கு இதை எப்படி இதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. பார்வதிக்கு பிஆர் தேவையே இல்லை. அங்க 1-2-3 பேருக்கு பிஆர் தேவையில்லைன்றது அவங்க ஷோலே காமிச்சிட்டாங்க. பிஆரால் பார்வதியை எதத்தை காப்பாத்தலாம் சார்? உங்களை பார்வதி பிஆர்னு சொல்றாங்க, தாத்தாவை திவ்யா பிஆர், ஜோ மைக்கிள் வந்து சபரி பிஆர்னு சொல்றாங்க. ஏன்னா சபரிக்கு காஸ்டியூம் அனுப்புறது ஜோ மைக்கிள், உங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து போறது பார்வதிக்கு வந்து காஸ்டியூம் எல்லாம் உங்க லிப்ரா ப்ரொடக்ஷன்ல இருந்து போறது ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. இது அடங்கப்பா, இது என் வைஃப் கேட்டா எனக்கு நாளைக்கே டைவ் சப்ளை ஆயிடும்பா. பார்வதிக்கு காஸ்டியூம் நான் அனுப்புறேன்னா இதை ஏதாவது தம்ப்நெயில்ல போட்டு டைட்டில் ஆக்கிடாதீங்க டியூட், மிஸ்டர் பிலிம் என்சைக்ளோபீடியா. உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இதுல இது வேறயா என்னன்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க நேத்தா முந்தா நேத்தோ ஒரு பேக்கேஜ் சிஸ்டம் 6 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் 4 லட்சம் ஒவ்வொருத்தர் பேருக்கு ஒன்னு போட்டிருந்தது. யோ இவனுங்க அவ்வளவு சம்பளமே கொடுக்க மாட்டானுங்க, இவ்வளவு செலவு பண்ணி இந்த சோக்குல இருந்து என்ன ஆக போகுது, இதை திருப்பி வெளியில வந்து சம்பாதிக்கிறதே கஷ்டம். இந்த ஷோல போய் இதுல இது என்ன இதுக்கு உட்கார்ந்து ஐபிஎல்ல பிட்டிங் பண்ணி சம்பாதிச்சுட்டு போயிடலாம். இல்ல ஒரு ஸ்டாலின் வந்து அது ஆக்சுவலா அவர் ஜோ மைக்கிள் அண்ணா போட்டிருந்தாங்க. சாரியும் சேர்த்து அதுல கொடுத்துட்ட மாதிரி ஒரு பாயிண்ட் சேர்த்து சொல்லிட்டாரு அவர். இல்ல காலையில சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு இது பார்வதி குரூப்ல. இது நான் தான் அவங்க பிஆராமா? ஆமா சார், வருஷம் ஏதாவது பிஆர் வாங்குறீங்க, இந்த வாட்டி பேமெண்ட்ல இல்ல புரியல. பார்வதி குரூப்லயே பார்வதிக்கு பிஆர் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? புரியல. இல்ல பார்வதிக்காக இங்க ரவி சார் பேசுறாங்க அப்படின்னா ரவி சாரோட இது ஃபிலிமி ஃபேட்மேன் பேக் சார் அவரு அங்க இருக்க 20 கண்டஸ்டன்ட்க்கும் பேசுறாரு. அப்ப 20 பேருக்குமே பிஆர் வச்சுக்கலாமா? நான் பேசுறேன் இத்தனை பேசுறீங்களே, நான் உண்மையிலேயே ஒரு கெமிக்கும் துஷாருக்கும் ஒரு வியனாக்கும் சாரி ஒரு அரோராக்கும் இவங்களுக்காகவும் பிஆர் மாதிரி பேசுங்கன்னு சொல்லி ஷோ பூரா பேசுறேனே, அதை யாராச்சும் எடுத்து பேசக்கூடாதா? நான் கதறேன், ஏய் ஏதாவது பேசுங்கன்னு இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பேசிடுங்கன்னு. ஒருத்தன் நேத்து தான் பேசலாம், நேத்தே அவன் கதையை முடிச்சுட்டாங்க. சார் அதே போல திவ்யா பாரு சண்டையில கனி எஸ்கே பாத்தீங்களா? கனி சைலண்டா இருந்து அன்பை வச்சு ஜெயிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில வரும்போது சார் அந்த துஷார் பையன் ஒண்ணு சொன்னான், உள்ள இருக்க அரோரா எனக்கு வந்து ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்னா, அதனாலதான் அவனை தூக்கி வெளியில போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட இன்னொரு 2 வாரம் சர்வே ஆயிப்ப. கையெடுத்து கும்பிட்டாங்க, ஆளை விட்டுருக்கடா சாமி. அதாவது இந்த ஷோல அரோரா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 5 வாரமா தாக்கு பிடிச்சிருந்த துஷாரை ஈஸியா எலிமினேட் பண்ணி அமைச்சிருக்காங்க. இதை தவிர அவங்களால
இதை விட பெருசா வேற என்ன செய்ய முடியும்? எனக்கு எப்படி பார்த்தாலும் அரோராவை அந்த ஹானஸ்டி, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு அங்க 18 பேரு சொல்ல மறைச்சத அந்த பொண்ணு ஹானஸ்டியா பைசா முதல் பாலே போல்ட் ஆக்கிடுச்சு. பைசா வேற என்ன பின்ன உங்க ஷோல வேற என்ன கிடைக்க போகுது எனக்கு பைசாவை தவிர. அதே மாதிரி நான் எவ்வளவு நாள் உள்ள இருக்கேனோ அவ்வளவு நாளுக்கும் காசு அப்படின்னா நான் ஏன் அதை போய் ஏதாவது ஒண்ணு கஷ்டப்பட்டு செஞ்சு எதையாச்சும் செய்யலாம்னு நினைச்சா அதான் பார்வதி, திவாகர், வினோத், கமருதீன் இப்படி இத்தனை பேர் பண்ணிட்டீங்கன்னா இவங்களை மீறி நான் என்னத்தை செய்யறது? இந்த பொண்ணு இதையே எழுதிச்சு ஒண்ணு இல்ல அப்படி நான் மீறி பண்ணிட்டா நீங்களும் 1 ஹவர்ல காட்டிட்டாலும் நான் பண்றத. அதனால இருக்கிற வரைக்கும் காசு கிளம்புனா கிளம்புறேன். இந்த வாரம் துஷார்னா அடுத்த வாரம் நானே ரெடியா தான் இருக்கேன்ற மாதிரி இருக்கு அந்த பொண்ணு. சார் நேத்து ரிவ்யூல கரெக்டா சொன்னீங்க. விஜேஸ் பார்வதிக்கு வந்து பூஸ்ட் அப் பண்ணாரு. இல்லன்னா உன்னாலதான் ஷோ ஓடுது. நீங்க நெகட்டிவாகி பாசிட்டிவா மாறிட்டுனா அவ்வளவுதான் அப்படிங்கறத கரெக்டா சொன்னீங்க ரிவ்யூல. அது பக்கா ஸ்ட்ராட்டஜி அது. அதாவது அந்த பொண்ணை வந்து லிட்டரலா உள்ள வந்தவங்க எல்லாரும் அந்த பொண்ணோடைய பிஹேவியரல் கேரக்டரை வந்து ஒரு மாதிரி விமர்சன பொருள் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு வே ஆஃப் டாக்குக்கு இந்த பொண்ணு திடீர்னு கேம் பிளான ஏதோ ஹோட்டல் டாஸ்க்குக்காக செட்டில் ஆட போய் அப்படியே வேற ரோல் பிளே பண்ண ஆரம்பிச்சா கேம் மாறிடும்ன்றதுக்காகவே அம்மா நீ நாங்க தட்டுறோமா உனக்கு கைய, நீதான் பாரதியார் கண்ட புதுமை பெண், பாரதிதாசன் கண்ட புதுமை பெண், நீ தயவு செய்து மாறாத அப்படியே பேசுன்னு விஜய் சேதுபதி சார் ஒரேடியா மோட்டிவேட் பண்ணிட்டார். நீ பெஸ்ட், நீ பயங்கர பெஸ்டோ பெஸ்ட். சார் எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட. சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஆரோராக்கு ஒரு ப்ரோமோ போட்டாங்க. நேத்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு சீன் வச்சாங்க. எப்படியுமே நமக்கு தெரியும் 3 வீக்ஸ் 4 வீக்ஸா ஆரோரா ஒண்ணுமே தெரியல. வெரி ஹார்ட் டு ஃபைண்ட். இப்போ ஆரோராவை ரீடைன் பண்றதுக்காக இந்த ப்ரோமோவா இல்ல உன் டைம் முடிஞ்சிச்சு நீ கிளம்ப போற அப்படின்றதுக்காக? ஃபைனல் வார்னிங் தானே. இதை விட பெட்டரா வார்னிங் சொல்லவே முடியாதுல. நாங்க எல்லாரும் ஒரு வீக்கெண்ட்ல ஒரு பர்டிகுலர் ப்ரோமோவே உனக்கு டிசைட் பண்ணி உனக்காக கொடுத்துருக்கோம். வெளில வரும்போது சொல்லுவாங்க. அது வெளியில வந்துட்டா அது போக உன்னை ஒரு ஷோல ஒரு மீட் கண்டென்ட்டாவே பேசியிருக்கோம். இதுக்கப்புறமா இந்த வாரத்துல நீ எதுவுமே பண்ண. ஆனா அந்த பொண்ணு இல்ல அப்படி இல்லைங்க. அந்த பொண்ணு அடுத்த செகண்ட் துஷார் போன அடுத்த செகண்டே கண்டென்ட் கொடுத்துச்சு. அவன் பக்கத்துல யாரோ ஒருத்தன் கமருதீன் இனிமேல் உன்னை பாத்துப்பான் அப்படின்னு சொல்லும் போது கமருதீனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது அது சொடிச்சு பாருங்க ஒரு டைலாக். நான் ஆக்சுவலா நீ தான் போவேன் அடியாத்தி நான் பார்க்கிட்டே போறேன்ட்டு அவன் போயிட்டான். ஏமா உனக்கு கன்சோல் பண்ண வந்தது ஒரு பெரிய தப்பா? நீ என்னையா நினைச்சிட்டு இருக்க கழுத அப்படின்ட்டு ஓடிட்டான். எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் அரோரா ஏவி கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு தோணுது. அவங்க லாஸ்ட் வீக் நாமினேஷன்ல மிஸ் ஆயிட்டாங்க. இந்த வாட்டி மறக்காம குத்திருங்கடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா நாமினேஷன்ல மிஸ் ஆன மாதிரி தெரியல. இந்த ஸ்கெட்ச் பார்த்து டிவைட் பண்ணி இந்த தடவை அவர் கூப்பிட்டவர் எல்லாரும் பேரையும் தான் கூப்பிட்டு அரையும் சேர்த்து கூப்பிட்டுருக்கலாமே. அவர் ஏதோ தெளிவா எங்க ஒரு லாஜிக் பாத்தீங்களா? இந்த ஷோவா ஆரம்பிப்பாங்களாம். ஆரம்பிச்ச முதல் வாரத்துல நாமினேஷன் இருக்குமா, 30 நாள் பார்த்துட்டு வந்த வைல்ட் கார்டுக்கு வைல்ட் கார்டா, அதனால நாமினேஷன் இல்லையா, ஸ்ட்ரைட்டா 15 நாள் ஆடலாமா. என்ன ஒரு இன்டெலிஜென்ட் கேம். 400 பேர் சேர்ந்து எவ்வளவு அழகா திங்க் பண்ணிருக்காங்க. முதல்ல வைல்ட் கார்ட்லயே போயிருப்பான் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு டிக்கெட், அந்த டிக்கெட் தப்பிச்சிருச்சுங்க. அதுதான் ஆக்சுவலா என்னதான் பண்ணுதுங்கன்னு. இப்போ கூட வைல்ட் கார்ட்ல இருந்து எப்படியும் அடுத்த வாரத்துல ஒரு டிக்கெட், அடுத்த வாரமும் 2 எலிமினேஷன்னா வைல்ட் கார்ட்ல ஒரு டிக்கெட் கன்ஃபார்மா புடிங்கி விட்டுருவாங்க. அது என்னமோ எனக்கு அமித் மேலதான். எனக்கு ப்ரோமோவை பார்க்கும்போது அவருதுல அது கொஞ்சம் அதிகமா டவுட் வந்தது. என்ன இப்ப நீங்க வந்து இப்ப அமித்தை தூக்கணும் அப்படின்னா அந்த லிஸ்ட் என்ன மாதிரி வருது அப்படின்றத பார்த்துட்டு அந்த கேட்டகரியில வேணா அமித்தை இருக்க வைக்கலாம். இல்லாட்டி ஒரு விக்கெட்டை தூக்கணும்னா அமித், ஏன்னா இவங்களுக்கு பாரபட்சமே பார்க்க முடியாது. 30 நாள் கேம் ஷோ பார்த்துட்டு வந்துட்டு ஒரு வந்து நாமினேஷன்ல நாமினேட் பண்ணுனா 4 பேர் நாமினேட் பண்ணாங்க பாத்தீங்களா? அதுலதான் தெரிஞ்சது அடடடடடா என்ன அறிவு என்ன அறிவு. 30 நாள் பார்த்தவங்களுக்கு அந்த ஷோ கரெக்ட் சார். அது ஃபேரே கிடையாது. ஏன்னா நீங்கலாம் பாவம் ஃபர்ஸ்ட் வீக்லயே உங்களை வந்து கேம்லாம் தூக்கிட்டாங்க. ஆனா அவங்க வைல்ட் கார்டு வெளியில இருந்து பார்த்துட்டு வந்தவங்க ரொம்ப டூ சான்ஸ்லாம் கொடுக்கவே கூடாது. ஒரு வீக்லயே அவங்கள முடிச்சு விட்டாங்க. ஆக்சுவலா அதுதாங்க முறை. ஏன்னா இப்ப பிரவீன் காந்தியை நீங்க தூக்குன ஃபர்ஸ்ட் வீக்ல தூக்குன இந்த சீசன் சார் போன் வந்துச்சு நினைக்கிறேன். ஐ அம் சாரி.
இப்ப கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. கேக்குது சார். சோ இது எந்த காரணத்துல கேக்குறாங்கன்ற லாஜிக்கே இல்லாம இருக்குல்ல. எனக்கு என்னவோ இந்த ப்ரோமோ 2 பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுதுன்னா, இவங்க எஃப்ஜேவை ரீடெயின் பண்றதுக்கு அமித்தை யூஸ் பண்ற மாரி தோணுது. இது நீங்க எஃப்ஜே வந்து ரீடைன் தாங்க. அன்டவுட்டட்லி ரீடைன் தான். அதான் நீங்க இப்ப பேசிட்டு இருந்தீங்களா, விஷால வந்து அவங்க ஸ்டார்டிங்லயே டிசைட் பண்ணிட்டாங்க ஒரு ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போகணும்னு. எனக்கு அந்த மாதிரி எஃப்ஜே ஃபீல் ஆகுது. பட் எஃப்ஜே கிட்ட இருந்தும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இந்த ஆடியன்ஸ்க்கு வரவே 4 இல்லையே. ப்ராடக்ட் இருக்காங்கல்லங்க. சபரி, எஃப்ஜே, கனி அண்ட் வியனா. இவங்க 4 பேருமே வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட். கெமி சார், கெமி சார், வியனால சாரி, கெமி. இல்ல கெம்மி கூட 40+ தாண்டும் போது ரிஸ்க்கு வரலாம். ஆனா இந்த 4 டிக்கெட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். அது டே ஒன்னே கிளியரா தெரிஞ்சு போச்சு. இவங்க 50 நான் அதுவும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம்லாம் ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சு போச்சு. திடீர்னு ஆக்சுவலா வந்து இந்த ஷோவோட என்னுடைய பாயிண்ட்ல இந்த ஷோடைய என் வியூல வந்து அப்சல்யூட் ஃபேக் வந்து சுபிக்ஷா அண்ட் வியனா தான். அவங்க 2 பேருக்கும் கேம விக்ரம் இன்னொருத்தங்களை மேனிப்புலேட் பண்ணி தான் ஆட தெரியுது. 100% வியானா கரெக்ட் சார். சுபிக்ஷா எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணுமோன்னு தோணுது. ஆனா வியானா 100%. ஆக்சுவலா என்னன்னா, see I'll tell you why சுபிக்ஷா too fakeன்னு. see ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் கிரவுண்ட ஒரு விஷயத்த சபையில கேட்கறதுக்கும் சாட்டர்டேல கேட்கறதுக்கும் தான் ஒரு மனுஷனோட ரியாலிட்டி இருக்கு. நீங்க ஒரு தவற கரெக்டா சாட்டர்டேல ஸ்கோர் பண்ண யூஸ் பண்றீங்கன்னா நீங்க ரியலா விளையாடல. நீங்க அந்த இடத்துலயே கேட்டு இருக்கணும். அங்க அதுக்கப்புறம் அது சாட்டர்டேல நீங்க அதை வந்து அது கொஸ்டினரா வரும்போது இருக்கணும். அப்படி ஆடுற கேம் தான் இது. ஸ்கில்லோ ஸ்ட்ராட்டஜியோ எல்லாம் கிடையாது. அது வந்து தனக்கான ஸ்கோரிங்காக விளையாடுற கேம். அதனாலதான் இதை தொடர்ந்து ஆடுனதுனால ஆனந்தி வந்து போன சீசன்ல அதை பார்த்துக்கிட்டே இப்ப ஆனந்தி எதனால நல்லா ஆடுறாங்க நல்லா பேசுறாங்க அப்படின்னு இருந்தோம். ஒரு பாயிண்ட்ல ஆனந்தி ஏன் தூக்கி போட்டாங்க மக்கள்னு வச்சுக்கிட்டா இல்ல ஷோன்னு எடுத்திருந்தா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுடைய ஐ மீன் சொல்றது கம்பேரிட்டிவ் கண்டஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப அப்ரப்டா தெரியும். ஸோ சுபிக்ஷாக்கும் வேணாக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். என்னன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸை எடுத்துப்பாங்க. அந்த தாட் ப்ராசஸை ஒருத்தங்களை மேனிப்புலேட் பண்றதுக்கு டபுள் த சைடு உட்கார்ந்து டமார் ஐ மீன் ஜிங்ஜாக் அடிச்சு அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சப்ஜெக்டிவ் கண்டென்ட்டா. இன்ஃபேக்ட் இந்த பிரஜின் சாண்ட்ரா விஷயத்திலேயே பிரஜினுடைய கேள்வியில ஒரு பார்வதி கூட பேசிட்டு இருக்கிற அதே டோன்ல இருக்கிற மாதிரியே அந்த டோனை அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா சுபிக்ஷா கரெக்ட். அந்த இடத்துல பிரஜினுக்கு ஏத்த மாதிரியே பேசுவாங்க அவங்க. இன்னொன்னு அவங்க அங்க ஒரு குத்துன்ற மாதிரி. ஆமா ஸ்டார்டிங்ல வரும்போது அந்த கம்யூனிட்டி இதெல்லாம் பேசும்போது ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்தது. ஆனா கண்டினியூஸா அதே பேசிட்டு இருக்கும்போது இது என்ன இதை யூஸ் பண்ணி ஒரு ஃபியூலா முன்னாடி யூஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற டவுட் அவங்க மேல இருக்கு சார். ஓகே சார், இப்போ எனக்கு இப்போ எஃப்ஜே வந்து கன்ஃபார்ம்னு தெரியுது விஜய் டிவி கொண்டு போறது. விக்ரமும் அப்படிதானே சார் பண்றாங்க. ரொம்ப பேம்பர் பண்ணி இந்த கெஸ்ட் வச்சுமே அவ்வளோ இன்புட்ஸ் கொடுத்து அவ்வளோ சான்ஸ். இப்போ ஆக்சுவலா என்னன்னா சாரி டு இன்டரப்ட் யூ. அதாவது ஆக்சுவலா என்னன்னா நீங்க சொன்னது பேம்பர் பண்றதோட ஒரே நோக்கம்னா இந்த ஷோல ஒரு அளவுக்கு சென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிற ஒருத்தன். பட் அவனும் ஒரு விதத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கேம்ல ஒரு சில விஷயங்கள் சில்லியா பண்ணாலும் ஒருத்தன் தான் இருக்கான். அவனும் பொசுக்குன்னு கிளம்பி போயிடக்கூடாது இந்த ஷோலன்றதுக்காக அவனை ஒரு மாதிரி பேம்பர் பண்ணி தான் கொண்டு போறாங்க. பிசைட்ஸ் என்டர்டைன்மெண்ட், ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவனோட சென்ஸ் தான் கேமை ரீட்டைன் பண்ணி கொண்டு போதே தவிர அவனும் வந்து ஒரு விதமான ஒரு எப்படி சொல்றது எலைட் பொலிட்டிக்கல் டிராமா ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஒரு எலைட்டான பொலிட்டிக்கல் டிராமா. எலைட் பொலிட்டிக்கல் டிராமான்றதை எப்படி மீன் பண்ணி சொல்றதுன்னா பொலிட்டீஷியன் வந்து கஷ்டப்படுறவங்களுக்காக அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அதை விளம்பரப்படுத்துவாங்க. அந்த கேமை வந்து இவர் நல்லா அழகா பண்றாரு. அதாவது வாழ்க்கை வீணா நேத்துதான் இவருக்கு தைரியம் வந்திருக்கு. கொஞ்சம் பாயிண்டா ஒரு பாயிண்ட் பேசிட்டு உட்காந்துட்டாரு.